வணக்கம். இப்போ தான் ரங்கராஜ் பாண்டே அவர்களும், அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் கிட்ட கேட்ட ஒரு இன்டர்வியூ சாணக்யால வெளிவந்திருந்தத பார்த்தேன். பயங்கர ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. ஏன்னா, அவ்வளோ சப்ஸ்டாண்டர்டா இருந்தது. அவ்வளோ கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு. எப்படி இவ்வளோ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து இவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு இன்டர்வியூ எடுத்தார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன பேசிக்கிட்டாங்க, அதில் வந்து என்ன நம்மளுக்கு மாற்று கருத்து, எது ஆச்சரியம் அளிச்சது, அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொன்ன ஒரு சில பதில்களுமே எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது வீதி லீடர்ஸ் மூவ்மெண்ட் சார்பாக சொல்கிறாரா இல்லை தனிப்பட்ட முறையில் சொல்கிறாரான்னு தெரியல. ஸோ என்னெல்லாம் அதை வந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் சொன்னதில் என்ன ஷாக்கிங்கு, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எப்படி இவ்வளோ கன்ஃபியூசிங் ஆனார், எப்படி இவ்வளோ தூரம் ப்ரிஜுடைஸ்டாக மாறினாருன்றது வந்து எனக்கு இந்த இன்டர்வியூ இருக்கிறதே மோஸ்ட் வச்சுக்கோங்களேன், அட் தி டாப் இருக்கிறதே ரொம்ப ப்ரிஜுடைஸ்ட் இன்டர்வியூனா இந்த இன்டர்வியூ நான் எடுத்துப்பேன். அவரோடதில் எங்கேயோ லாக் ஆகிட்டார். ஸோ அது என்னங்க டீட்டெயிலாக சொல்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷாக்கு தான். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கட்சி விட்டு வெளியே வந்துட்டீங்க, பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து எக்ஸ் பிஜேபி ஆகிட்டீங்க, இப்போது வீதி வீடியோஸ் போயிட்டீங்களே, இது என்ன வித்தியாசம்லாம் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அப்போது அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லிடுறாருன்னு சொன்னால், பாஜக வந்து இவர் கேட்குறாரு, கேள்விக்கு தான் பதில் சொல்கிறாரு. பாஜக மைனாரிட்டிஸ்க்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஆதரவாகவும் இல்லைங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அப்புறம் நடுநிலையில் சொன்னார்னா அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது சேர்த்து சொல்லிடுறாரு. ஆனால் ஒரு இடத்துல அவர் சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாருன்னா, பாஜக வந்து மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவாக இருக்கல அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறார். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இப்படி ஒரு பேச்சு சொன்னாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நாங்கள் வந்து வந்த உடனே அந்த பக்ரீத் விழாலாம் கொண்டாடணும்னு நினச்சோம், அண்ணாமலை தலைமை வந்ததுக்கு ஒரு மாதிரி ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு பார்ட்டியில் பெரிய சப்போர்ட் இல்லை, மெயின் லீடர்ஸ்லாம் வந்து பங்கேற்கலை. ஸோ அதனால் வந்து அவங்க அப்படி ஒரு இது தான் இருக்கிறாங்க. மேபி சென்ட்ரல் பிஜேபி அப்படி இல்லாமல் இருக்கலாம், பட் இங்கே இருக்கிற ஒரு ஸ்டாண்ட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரியா ஓகே, இது ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களே வீதி லீடர்ஸ்லேருந்து வந்து பாஜக மைனாரிட்டிஸ் அகெயின்ஸ்ட்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுக்கிற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். இது அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே அவர் இருந்த எஸ்பியாக இருந்த பகுதிகளெலாம் வந்து ரொம்ப போலரைஸ்டு, கொஞ்சம் ஹிந்து முஸ்லீம் சண்டைலாம் ரொம்ப இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ அவர் நிறையா குரான் படிச்சிருக்கிறாரு. அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸோடு பேசி அவர் சரி பண்ணி அங்கே இருக்கிற இந்த கம்யூனல் வயலன்ஸ்லாம் நிறைய சரி பண்ணியிருக்காரு. அப்படிலாம் பார்த்துருக்கேன். ஸோ அவர் ஒரு மாதிரியான ஸ்டாண்ட் எடுப்பார். பட் இவர் பிஜேபி வந்து அகெயின்ஸ்ட்னு சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அப்படி எடுக்க போகிறாரான்னு பார்க்கணும், பொறுத்து இருந்து. அது ஃபஸ்ட்டு ஒரு உறுத்தலான ஒரு விஷயம் வச்சுக்கோங்க இன்டர்வியூவில். ரெண்டாவது பாயிண்ட் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி பற்றி பேச வராங்க. அப்போது ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை வந்து 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு அகெயின்ஸ்டுன்னே பேசுகிறார். அண்ணாமலை அவர் எங்கேயுமே 3 லாங்குவேஜ் பாலிசி அகெயின்ஸ்ட்னே சொல்லலை. என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிபிஎஸ்சியிலேருந்து கொடுத்த டைரக்டிவ் படி 2029 தான் வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3rd லாங்குவேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இப்போது வந்து நீங்கள் முன்னாடி 2026லேன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் உங்களோட அறிக்கையவே நீங்கள் மாற்றிருக்கீங்களே, அது தப்புன்னு சொல்லி தான் அவர் பேசியிருந்தார். தான் நான் படித்த புரிஞ்சுக்கிட்டேன். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து அவர் 3 லாங்குவேஜ் பாலிசி அகெயின்ஸ்டாக பேசுகிறாரேன்னு கேள்வி கேட்குறாரு. இவர் இல்லையே, வீதி ரைடர்ஸ் வந்து 3 லாங்குவேஜுக்கு அகெயின்ஸ்டே இல்லையேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் 3 லாங்குவேஜுக்கு அகெயின்ஸ்ட்னு சொன்னால், நீங்கள் 3rd லாங்குவேஜ் வந்து இனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கு நாங்கள் அகெயின்ஸ்ட்டு. எதுக்கு இந்தியன் லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? எந்த லாங்குவேஜ் தான் படிச்சுட்டு போட்டுமே, ஃப்ரெஞ்ச் படிக்கட்டும், ஸ்பானிஷ் படிக்கட்டும், எதுக்கு இந்தியன் லாங்குவேஜ் 3rd லாங்குவேஜ் சுருக்குறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. யார் இவர் அமர் பிரசாத் ரெட்டி சொல்கிறார், ஏன் நாங்கள் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசிக்கு அகெயின்ஸ்ட்னா, அதில் 3rd லாங்குவேஜ் வந்து இந்தியன் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு அகெயின்ஸ்ட்டு அப்படிங்கிறாரு. எனக்கு இது வீதி லீடர்ஸோட ஸ்டாண்டான்னு தெரியல, ஏன்னா எனக்கு அது தப்பாக தான் படுது. ஏன் 3rd லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால என்ன தப்பு? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றேன் நான். அது வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஹிந்தி தான் திருப்பி திணிக்கிறீங்க. ஏன்னா 3rd லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லிவிட்டு ஹிந்தி தான் நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அபத்தமாக ஒரு டிஎம்கே ஸ்டாண்டே எடுத்து அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பேசினார். அதுவும் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா இவர் அதே பேச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அப்படி எதுவும் ஓப்பனாக சொன்ன மாதிரி தெரியல. நாளைக்கு அப்படி என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அதுவும் எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ என்னடா அது மைனாரிட்டிஸ்க்கு பிஜேபி அகெயின்ஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் கொண்டு போகிறாரு. 3rd லாங்குவேஜ் பாலிசியே இந்தியன் லாங்குவேஜ் இருக்கிறது எனக்கு பிடிக்கலங்கிறாரு. ஹிந்தி திணிக்கிறதுக்கு பண்ணிடுறாங்கன்றாரு. நீங்கள் வேணால் எந்த ஸ்கூலில் வேணால் பாருங்கள், ஹிந்தி தான் சொல்லி தருவாங்க, ஹிந்தி தான் கிடைக்கும், நான் என்ன படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்கிறாரு. அப்புறம் நாளைக்கு இதை அப்படியே எடுத்து எங்கே கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு தான் வந்து மேஜராக இவர் வீதியீடு சார்பாக அவங்க எடுத்த ஐடியாலஜின்னு சொல்லிட்டு பேசினார். அது ரெண்டுமே வந்து குழப்பமாக தான் இருந்தது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய டெவில்ஸ் அட்வொகேட் தான். அதாவது நான் எதிர் தரப்புலேருந்து கேட்குற கேள்விகள் மாதிரி கேட்குறேன் அப்படின்ற அவருடைய ரொட்டீன் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப
ஃபோர்சிபிளாக ரொம்ப ஓவர்லாப்பிங்காக பேசுகிறதுக்கு மேலேயே திரும்ப பேசுகிறது. அது யூஸ்வலாக பண்ணுவார். இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவருக்கே புரிதல் இல்லைங்கிறது பட்டுச்சு. ஏன் அப்படி எனக்கு பட்டுச்சுங்கிறது நான் ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் மூலமாக நான் விளக்க முயற்சி பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொன்னார்னா, அண்ணாமலை இவர்கள் நீட்டுக்கு எதிராக பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னார். இவரும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இல்லைங்க ஆர்மி எதுக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வருது, அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாரு. இவர் பேசும்போதெல்லாம் திரும்ப அண்ணாமலை நீட்டுக்கு எதிர்ப்பு, ஏன்னா நீட்டுனால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அதாவது கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரியே இவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி வடிவமைக்கிறாரு. அவர் அதை ரிபட் பண்ணாமல், இல்லை நீட்டுக்கு அகென்ஸ்டாக அண்ணாமலை அவர்கள் பேசலை, நீட்டு வேண்டான்னு பேசலை, நீட்டு நடத்தக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில முறைகேடுகள் எதிராக பேசினாருன்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல. அவர் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னே பதில் சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 தான். ஸோ வீதி லீடர்ஸ் ஐடியாலஜிக்கல் சார்பாக இவர் பேசிக்கிட்டு இருந்த ஒரு 3 பாயிண்ட் வந்து, ஒன்று மைனாரிட்டி பற்றி பேசினது, இன்னொன்று நீட்டு பற்றி பேசினது, இன்னொன்று வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி பற்றி பேசினது. அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர் கேட்குறாரு, முதல்ல அண்ணாமலை அவர்கள் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணார் இல்லையா, அந்த வீடியோவில் அவர் 2-3 அப்சர்வேஷன் பண்ணார். எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அதில் ஒன்று விஷயம் என்னென்னு சொன்னார்னு சொன்னால், நான் வந்து திமுகவை மற்ற கட்சிகள்லாம் எப்படி பார்ப்போனோ அந்த மாதிரி தான் பிஜேபி பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ பிஜேபி மற்ற கட்சிகள் ஒன்றா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு பேசிக்கான பதில் என்ன? எப்படி பார்ப்பேங்கிறது தான் ஒன்றே ஒழிய அவங்க 2 பேரும் ஒன்றுன்னு கிடையாது. ஸோ ஒன்றா பார்க்குறதுல என்ன தப்பு? வெளியே வந்ததுக்கப்புறமா 2 பார்ட்டியும் ஒரே பார்வையில் சரின்னா சரி, தப்புன்னா தப்பு. இந்த பார்வையை பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான், 2 பேரும் ஒரே கொட்டையில் ஒரு மட்டைன்னு அவர் எங்கே சொன்னார் அப்படிங்கிற பதில் வரல. இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் வந்து பாலிசியில் உள்ள கவர்னன்ஸில் உள்ள மிஸ்டேக்கை நாங்கள் வந்து தட்டி கேட்போம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் கிளம்பிடுறாரு. அப்போ மோடிஜியோட கவர்னன்ஸ் சரியில்லையா, மோடிஜியோட பாலிசி சரியில்லையா அப்படின்னு ஒரு வாதாடி போயிட்டுருக்கிறாரு. இது நிறைய பேர் இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன கோவம்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி நீ வந்து பிஜேபி டிஎம்கே ஒன்றுன்னு சொல்லலாம், அது எப்படி வந்து அண்ணாமலை பிஜேபி விசிகே ஒன்றுன்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் கோவம். இதில் என்ன இப்போ தமிழ் ஏன் இப்படி இன்டர்பிரிட்டேஷன் புரியாமல் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்றுன்னு அவர் சொல்லவே இல்லையே. பிஜேபியும் டிஎம்கேயும் நான் ஒரே பார்வையில் பார்ப்பேங்கிறாரு. அதில் பெரிய தப்பு எனக்கு தெரியலையே. இப்போ பாகுபலி படம்ல வந்து இந்த தாய் ரம்யா கிருஷ்ணன் ஒரு பேசியிருப்பாங்க. அப்போது வந்து இவர் என்ன பண்ணார், நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லுவார். அது கூட நம்ம படம் கூட போக வேணாமே, நக்கீரர் சொல்கிறல நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கேட்டாருன்னு தானே உண்டு. அப்போ தப்புன்னு சொல்ல போகிறேன், கரெக்டுன்னு சொல்ல போகிறேன். நான் வந்து பாகுபாடு பார்க்க போகிறதில்ல, நான் முன்னாடி இந்த கட்சியில் இருந்தேங்கிறதுனால நான் அவங்க பண்ணுற தப்பு சுட்டி காட்டாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். இதை எதுக்கு ட்விஸ்ட் பண்ணி அவர் பிஜேபியும் டிஎம்கேயும் ஒன்றுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லாத ஒரு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்களுமே ஒரு சரியான ரிபட்டல் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்குடைய பார்வை. இது வந்து ஒரு விஷயம். அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவர் கேட்குறேன், ஏன் நீங்கள் கட்சியில் வெளியே வந்து என்ன பிரச்சனைன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உள்ள கொஞ்சம் இன்டர்னல் டெமோக்ரஸி இல்லை பிஜேபியில், அட்லீஸ்ட் தமிழ்நாடு பிஜேபியில் இல்லை. ஏன்னா இந்த வாட்டி நிறைய பேர் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் நிறைய வேலை போட்டிருக்காங்க. நான் ஜெயிலுக்கெலாம் போயிருக்கிறேன், இந்த மாதிரி நிறையா அதெல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாம் சொல்லிவிட்டு ஒரு தொகுதியில் நிற்கிறாங்களா இல்லையான்னு விருப்ப மனு கூட கேட்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம டிஎம்கேல கூட பார்க்குறோம், இந்த கேண்டிடேட் இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினே உட்கார வச்சு ஸ்டாலின் அவர்களே இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது ஒரு காமெடியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 27 சீட்டு பிஜேபியில் நிற்குதுன்னு சொன்னால், அந்த 27 சீட்டுக்கு யாரெல்லாம் போட்டி போட விருப்பப்படுறீங்கன்னு விருப்ப மனுவே வாங்கலை. விருப்ப மனு கூட வாங்கலைன்னு சொன்னால் அப்போ என்ன டெமோக்ரஸி இருக்குது? எத்தனை சீட் எடுக்கணுன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலை, டிஸ்கஷன் நடக்கல, ரொம்ப கம்மியான சீட் வாங்கிட்டாங்க. அந்த சீட்லேயுமே யார் நிற்க வைக்கிறது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. விருப்ப மனு கூட வாங்கலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. பயங்கர வேலிடான ஒரு வருத்தம். ஒரு பார்ட்டியில் இருக்க ஒருத்தருக்கு வந்து அட்லீஸ்ட் விருப்ப மனுவாச்சு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வருத்தமாக இருக்குது. இதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த இன்டர்வியூ ஒரு 1 hour இன்டர்வியூ, இந்த 1 hourல ஒரு 20 நிமிஷமாச்சு, அட்லீஸ்ட் 15 minutes ஆச்சும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இதை வந்து அவர் ஆர்கியூ பண்ணுறார். டெவில்ஸ் அட்வொகேட் அப்படிங்கிற போர்வையில் விருப்ப மனு வாங்காமல் விட்டால் நீங்கள் வந்து வீதி லீடர்ஸ் கட்சி ஆரம்பிக்கிறீங்களே. இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு வந்து நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க. நிஜமாலுமே இப்படி தான் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அவ்வளோ தூரம் அப்சர்டான ஆர்கியூமெண்ட் நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் வீதி லீடர்ஸ் வந்து கட்சி ஆரம்பிக்கிறீங்களே, 18 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்களே, இன்னும் 50 லட்சம் பேர் மெம்பர் ஆகுவாங்களே. அப்போ 50 லட்சம் பேர் உங்கள் வீதி லீடர்ஸில் இருக்காங்களே, நீங்கள் 234 சீட்டு தானே நீங்கள் வந்து கொடுக்க முடியும். அப்போ மீதி இருக்க 49 லட்சம் பேருக்கு என்னது?
அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் 50 லட்சம் பேர்கிட்ட கூட விருப்ப மனு வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது. விருப்ப மனு வாங்கிட்டு போங்க, சீட்டு 234 தானே கொடுப்பீங்க, மீதி எப்படி சீட்டு கொடுக்க முடியாதுல்ல, அப்போ டெமோக்ராட்டிக் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, ஆமாம் மாக்கி இருக்கவங்களுக்கு வந்து இடம் கொடுக்க முடியாது, ஆனால் நாங்கள் விருப்ப மனு 50 லட்சம் வாங்குவோம், பிஜேபியில் விருப்ப மனுவே வாங்கலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அதுக்கு ரங்கராஜ் பாண்டே திரும்ப சொல்கிறாரு, அது அவங்க கட்சி தான் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, பிஜேபியில் தான் டெமோக்ரஸியில் பிஜேபி சரியில்லைன்னு சொல்லிட்டீங்களா, அவங்கள விட்டுருங்க, உங்கள் கட்சியில் சரியாக பண்ணலாம்ல, உங்கள் கட்சியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 50 லட்சம் பேருக்கு எப்படி சீட்டு கொடுப்பீங்க, 234 சீட்டு தான் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஷாக்காக இருப்பார். என்னடா இவ்வளோ மட்டமான கேள்வியை கேட்குறாரு, இவருக்கு என்ன இவ்வளோ பேசிக்காக கூட புரியலையேன்ற ஷாக்கில் அவர் ஒழுங்காக பதில் சொல்லாமல் விட்டுருப்பாருன்றதான் என்னோட புரிதல். ஆனால் இதுக்கு என்ன கரெக்டான பதில், இந்த பதில் சொல்லணும்னு இதை பதில் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆதங்கமாக இருந்தது. அவர் என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால், எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், அது நான் தப்பு சொல்லலை, 234 பேருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும், இல்லை கூட்டணி நாடு இருந்துச்சுன்னு சொன்னால் 27 பேருக்கு தான் சீட்டு கொடுக்க முடியுங்கிறதுல எனக்கு தப்பு தெரியல, அது தப்பு கிடையாது, அதில் நான் குறையே சொல்லலை, அதை நான் குறை சொன்ன மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்து வீதி லீடர்ஸில் அதே தானே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சீட்டு கொடுக்காமல் இருந்தது தப்பு கிடையாது, விருப்பமனு வாங்காமல் இருந்தது தான் தப்பு, அந்த தப்பை நான் வீதி லீடர்ஸில் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இதுதான் பதில். இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கடுப்பாக இருந்துச்சு, ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆச்சு, ஏன்னா இப்படி ஆர்கியூ பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப நேரம் ஓடிச்சு இவரும் வந்து என்ன சொல்கிறது, நான் அது தப்புன்னே சொல்லலையேங்கிற வார்த்தை இவரும் சொல்ல மாட்டேங்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விருப்ப மனுங்கிறார். உடனே அவர் வந்து விருப்ப மனு அந்த கட்சி, நீங்கள் உங்கள் கட்சியில் எல்லாரும் சீட்டு கொடுப்பீங்களாங்கிறாரு. ஏன்னா நல்ல பெரிய ஜேர்னலிஸ்ட்டு, ஒரு நிறைய இன்டர்வியூ கொடுத்த ஒரு இன்டர்வியூ 2 பேர் உட்காந்து அட்டன் பண்ணுறாங்க, அது இப்படி வந்து ஒரே இதை சுற்றி வராங்களே, அதுவும் கரெக்டான ரிபட்டல் 2 பேர்ட்டுமே இல்லையே, இவர் புரிதல் இல்லாமல் ஒரு பிளைண்டாக ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காருன்னு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சரி, அதை உங்ககிட்ட சொல்லுவோம், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரிலேட் பண்ண முடியும்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு ஏற்பாண்டு, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அங்கே ஒழுங்காக இது இல்லையே, அவர் கேட்டது நடந்துச்சா நடக்கலையாங்கிற அண்ணாமலை நான் பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. அப்போது அமர் பிரசாத் ரெட்டி சொல்கிறாரு, அண்ணாமலை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணப்பட்டார், அமித்ஷா வந்திருக்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் ரிசைன் பண்ணி அமித்ஷா வந்து அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டாருன்னு ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் தான் இபிஎஸ் அவர்கள் வந்து வீட்டை விட்டே வெளியே வராரு. அப்போ இன்னொரு கட்சி அலையன்ஸுக்காக நீங்கள் ஒரு தலைவரை வந்து இப்படி அவமானப்படுத்தி உட்கார வச்சு தான் நீங்கள் அலையன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ரங்கராஜ் பாண்டே கேட்குறாரு, அப்போ உங்களுக்கு யார் ப்ரெஷர் கொடுத்தாங்க, இபிஎஸ் ப்ரெஷர் கொடுத்தாலும் கேட்குறாங்க. அவர் எனக்கு தெரியாது, பின்னாடி டைரக்ஷன் தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். இது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக வச்சுக்கோங்களேன். அதாவது வெளியே சமூகத்தில் சொன்னார், ஒரு கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகி ஒருத்தரே வந்து இந்த மாதிரி இப்படி நடந்துச்சுன்னு சொல்லும்போது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ நிஜமாலுமே ஒரு ப்ரெஷரில் தலைவரை தூக்கிட்டு தான் நிப்பாட்டு அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல், ஒரு ஆக்வர்டு பாலிடிக்ஸ் நடந்திருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் சொல்கிறாரு, 24லேயே அண்ணாமலை அவர்களுக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா அப்போ எல்லோரும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணுன்ற கேள்வி இருந்துச்சு, அதனால் 24ல் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறாரு. உடனே ரங்கராஜ் பாண்டே கேட்குறாரு, என்னங்க 24ல் எலெக்ஷன் நிற்க மாட்டீங்க, 26ல் நிற்க மாட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம், நீங்கள் நாளைக்கு வீதி லீடர்ஸ் ஆனதுக்கப்புறமாச்சு எலெக்ஷன் நிற்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, இல்லை 24ல் வந்து அது லோக்சபா எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், அதில் அவருக்கு வந்து போட்டி போட விருப்பம் இல்லை, அதனால் அப்போ சொன்னார். 26ல் ஏன் போட்டி போடலன்னு சொன்னால், 26ல் எங்களுக்கு இந்த அலையன்ஸே அவருக்கு வந்து விருப்பம் இல்லை, ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்துச்சு பார்ட்டியோட, ஏன்னா அந்த அலையன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அதனால் அவர் போட்டி போடல. அப்போது ரெண்டுலேயும் வந்து ஏன் போட்டி போட விருப்பம் இல்லைங்கிறதுக்கு ரீசன்ஸ் வேறு ரீசன்ஸ் அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுன்றதுக்காக நீங்கள் போட்டி போடலன்னு சொன்னால், நீங்கள் வீதி லீடர்ஸ்லேயுமே 234 கான்ஸ்டியூன்ஸ்லேயும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணுமே, அதுக்காக நீங்கள் போட்டி போடாமல் இருப்பீங்களான்னு கேள்வி கேட்குறாரு. அதாவது அப்போ இன்னொன்று சொல்லிக்கிறாரு, இப்போ மோடி இருக்கிறாரு, மோடிலாம் எல்லாத்துலேயும் வந்து போட்டி போட்டுட்டு எலெக்ஷன் கேம்பெயின் போக தானே செய்கிறாரு, அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய தலைவராக நீங்களும் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிகிட்டே போட்டி போட வேண்டியதானே அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறார், கலைஞர் இங்கே நின்னார், அங்கே நின்று ஜெயிச்சார், ஜெயலலிதா இங்கே நின்று ஜெயிச்சா, அங்கே நின்று ஜெயிச்சாங்கலாம் சொல்கிறார். ஆனால் அவங்க 2 பேருமே வந்து லோக்சபா எலெக்ஷன் நிற்க மாட்டாங்களே, அதனால் வந்து இப்போ இவர் தமிழ்நாட்டில் நிற்கணும்னு முடிவு பண்ணுறாரு, அதனால் லோக்சபா எலெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. 26ல் ஏன் நிற்கலன்னு சொன்னால், 26ல் எனக்கு உடன்பாடே இல்லை, 27 சீட்டு வாங்கினது விருப்பம் இல்லை, அலையன்ஸில் இது பண்ணது விருப்பம் இல்லை, அதனால் விருப்பம் இல்லை நிற்கிறேங்கிறாரு. ரொம்ப சிம்பிளானது தான். இதையும் என்ன பண்ணிகிட்டே இருந்தாருன்னா திரும்ப நோண்டி ஒரு விதாண்டாவாதமாக போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன் லைனில் சொல்லணும்னு சொன்னால், இந்த இன்டர்வியூ வாஸ் விதண்டாவாதம் தான், ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக இல்லை. சரி, எனக்கு என்ன தான் தோணுச்சு, எனக்கு என்ன எமோஷன்ஸ், எனக்கு என்ன தாட்ஸ் ஓடிச்சு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அது அந்த வீடியோட நோக்கம்.
உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெட்யூல் சந்திக்கிறேன். வணக்கம்.